என்ன பார்வதி, ஆட்டமெல்லாம் பலமா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு கவலை எல்லாம் மறந்து இருக்கேன். இப்ப என்ன இதையும் தப்புன்னு சொல்ல போறியா? உன்னை நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. நான் சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. உனக்கு எந்த கவலை இல்லாம சந்தோஷமா இருக்க. நான் தான் நிம்மதி இல்லாம இருக்கேன். சந்தோஷமோ துக்கமோ அது வெளியில இல்ல, எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீயும் நல்லா இருப்ப. சொல்லு விஜயா, என்னதான் பிரச்சனை? ரோஹிணி விஷயத்த பத்தி தானே? அது இருக்கதான் செய்யுது. என் குடும்பம் அதுல இருந்து இன்னும் வெளியில வரல. அதோட இப்ப ஸ்ருதியோட பிரச்சனை புதுசா வந்திருக்கு. கடைசி மருமகளா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சு மாஸ்டர். அவ என்ன பண்ணா? ரவி வேலை செய்யற ஹோட்டல் ஓனர் நீத்து இருக்கால, அவ ரவிய லவ் பண்றாளாம். என்ன கொடுமை இது! ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை இவ எப்படி லவ் பண்ணுவா? இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? இத நீ சொல்ற பாரு. பைத்தியம் மாதிரி என் பையனை லவ் பண்றேன்னு அவன் போட்டோவெல்லாம் நெட்ல போட்டுக்கிட்டு இருக்கான். பணம் 10 செய்யும் சொல்லுவாங்கல்ல, அந்த 10ல ஒண்ணுதான் இது பணக்கொழுப்பு. ரவி அப்படி எதுவும் நினைக்கல. என் பையன் நல்ல பையன்தான், ஆனா அவன் பின்னாடி இந்த நீத்துல அலையறா. ஸ்ருதி என்ன சொல்றா? அவ சொன்னப்பவே ரவி ஹோட்டலை விட்டு வராம போனதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு கோவப்பட்டுட்டு இருக்கா. அது உண்மைதானே மாஸ்டர்? இப்ப ஸ்ருதி கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. வீட்ல இப்படி அடிக்கடி கெட்ட விஷயங்கள் நடந்தா ரொம்ப கண்டுபட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால கண்டிப்பா வீட்ல ஒரு பூஜை பண்ணுங்க. பார்வதி, இந்த மாதிரி பூஜை பண்றவங்க எல்லாம் உனக்கு தானே தெரியும். இல்ல விஜயா, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் இப்பெல்லாம் பூஜை எதுவும் பண்றது இல்ல. கோயிலுக்கு போறதோட சரி, அதுலயே மனசு நிம்மதி ஆயிடுது. அப்புறம் விஜயா, நீனா ஏதோ பூக்கடை திறக்க போறாளாமே, என்ன வர சொல்லி இருக்கா. அக்கா வா, இப்படி வந்து நில்லு வா. கடையோட ஒரு போட்டோ எடுக்கறேன்க்கா வா. எதுக்கு சீதா இதெல்லாம்? புதுசா கடை ஓபன் பண்ற, ஒரு போட்டோ எடுக்கலனா எப்படி? டேய் நில்ற. அம்மா நீ வாமா. வாமா. நல்லா இருக்குல்ல? நானும் அப்பாவும் இது வரைக்கும் கோயிலுக்கு வெளியே வியாபாரம் நடத்தி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம். இவங்கள நல்லா படிக்க வச்சோம். ஆனா உன்னை படிக்க வைக்க முடியலையே. நாங்க படிக்கணும்னு தானே அக்கா படிப்பே விட்டா. மீனா, நீயும் என் கூட பூக்கட்ட வந்துட்ட. எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருந்தது. ஆனா நீ இந்த துறையில படிப்படியா முன்னேறி வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு மீனா. அம்மா, நீயும் அப்பாவும் எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அது போதும்மா எனக்கு. உனக்கு புருஷன் நல்லவரா அமைஞ்சிருக்காரு. மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் உனக்கு வாழ்க்கையில அமைஞ்சது பெரிய வரம். உண்மைதாமா. அவர் இல்லனா இன்னைக்கு நான் இங்க இல்ல. புருஷனோட ஆதரவு இருந்தா போதும் மீனா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க வாங்க மாமா. கடை நல்லா இருக்குடா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அம்மா சந்தோஷம்மா. நீ சீக்கிரமா பெரிய தொழிலதிபரா வருவம்மா. ரொம்ப நன்றி மாமா. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணமே இவர்தான். வாங்க வித்யா. வாழ்த்துக்கள் மீனா. தேங்க் யூ. பாட்டி எப்படி இருக்க? முத்து, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. கடை திறப்பு விழாலாம் எப்படி போகுது? இங்க பாரு பாட்டி, நீ இல்லாதான் பாட்டி குறை. இந்த மாதிரி மீனா இருக்கா? பாட்டி வாழ்த்துக்கள் மீனா. நன்றி பாட்டி. நீங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் வரணும்னு ஆசைதாமா. ஆனா சூழ்நிலை அப்படி. கண்டிப்பா நான் சீக்கிரம் வருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்கு. என் பேரவன் கூட இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். அப்பா இருக்காரு, பேசுறியா? குடு குடு குடு. பார்வதி வாங்க. இதே மாதிரி 100 கடை திறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சார், உங்க வாய் முகூர்த்தம் நல்லபடியா பழிக்கலாம். பார்வதி, வரும்போது தனியா வர மாட்டியா? நீ பழகுற வந்துரும். அந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம். இந்தா ஸ்ருதி தான் வீடியோ கால் எங்க பண்றாங்க. ஸ்ருதி தான் கூப்பிடுறாங்க. ஸ்ருதி, ஹாய் மீனா. கடை ஓபன் பண்ணியாச்சா? இல்ல, உங்களுக்காக தான் வெயிட்டிங். எப்ப வரீங்க? கிளம்பிட்டீங்களா? சாரி மீனா, நான் இன்னைக்கு வரல. இல்ல மீனா, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு திடீர்னு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் வரேன்னு சொல்றாங்க. நான் இருந்தாகணும். ரவி கூட உங்களை கேட்டாரு. அவன் டாபிக் வேண்டாம் மீனா, ப்ளீஸ். என்னால உங்களுக்காக வர முடியல, கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக தான் கால் பண்ணேன். கண்டிப்பா நான் நாளைக்கு வந்துடுறேன். ருதிமா, எங்க இருக்கேம்மா? வந்துகிட்டு இருக்கியா? இல்ல ஆண்டி, ஒரு எமர்ஜென்சி, அதான் வர முடியல. உன்னை பாக்கணும் தானே நான் இங்க வந்தேன். இல்லன்னா நான் ஏன் இங்க வர போறேன்? இவ என்ன பெரிய நகை கடையா திறக்கிறா? ஆண்டி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. அவங்கள பிளஸ் பண்றதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசுறீங்க? இட்ஸ் வெரி ராங் ஆண்டி. என்னம்மா நீ வீட்டுக்கு வராம இருக்க? நான் வரது உங்க பையன் கையில தான் இருக்கு. முத்து மீனாக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இது மத்த யாருக்கும் தெரியறது இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ ரவி கிட்ட பேசி, நான் போனை கொடுக்கறேன். இல்ல ஆண்டி, எனக்கு விருப்பம் இல்ல. வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். மீனா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஸ்ருதி. அக்கா, யாராச்சும் சீஃப் கெஸ்ட் வர சொல்லிருந்தியா என்ன? அப்படிலாம் இல்லையடா, நான் யாரையும் கூப்பிடல. ஹாய் மனோஜ். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? மீனா, இவள எதுக்கு நீ கூப்பிட்ட? நானும் ஒன்னும் கூப்பிடல அத்தை. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நீ பண்ண வேலைக்கு ரொம்ப நல்லா இருப்பாரு. எதுக்கு இப்ப இங்க வந்த? என்ன மீனா, புதுசா கடையெல்லாம் ஓபன் பண்றீங்க, நான் வரக்கூடாதா? என் வீட்டுக்கு வெளில இந்த கடையை தூக்குனே, அது பத்தலையா? இதையும் தூக்கணுமா? ரோஹிணி, கண்டிப்பா விஷ் பண்ண நீ வந்திருக்க மாட்டே. ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா? நீயும் மாறிட்டல்ல. மாறல, நல்லவங்க பக்கம் நிக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணாயிட்டீங்க. ரோஹிணி, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். நல்ல விஷயம் நடக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அதை கெடுக்காத. நான் உங்க சந்தோஷத்தை கெடுக்கவும் வரல, உங்களோட கடை ஓபனிங்க்கும் வரல. அப்புறம் எதுக்கு வந்த? இந்த கடை தானே உங்களுது. இந்த பிளாட்லாம் இல்ல. பில்டர்ஸ் கம்பெனி மேனேஜர் தான் என்ன இங்க வர சொன்னாரு. எங்க மேனேஜர் காராதா? ஹலோ சார். சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். டைம் ஆயிடுச்சு. இல்ல சார், பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சரிமா, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே சார். சார், இவர் என்னோட மாமனார், இவங்க வணக்கம். அத்தை, இவங்க அம்மா. வணக்கம். அவர் என் வணக்கம். வீட்டுக்காரர் சார். வணக்கம் சார். வாங்க சார், பூஜை ஆரம்பிச்சிடலாம். அத்தை மாமா வாங்க, உங்க கையால திறந்து வைங்க. உங்க ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சாதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் கை ராசியான கைப்பா, புடிப்பா. வாங்க மாமா. அத்தை
விஜயா வா இப்படி 2 பேரும் சேர்ந்து வெட்டுவோம் விளக்கேத்து. சரிங்க அத்தா 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 வாங்க. கற்பூர் தேத்தி சாமி கட்டி பூஜை ஆரம்பிக்காரு சாமி. அப்பா முதல் வியாபாரத்தை உங்க கையாலே ஆரம்பிச்சு வைப்பா. சிவன் சார் சொன்ன மாதிரி இந்த கடை 100 கடையா பெருகணும்பா. எல்லாம் போய் உள்ள போ